வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்கிருப்பது வருகின்ற புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு கும்பராசியின் வருட பலன் பாகம் 2. கும்பராசி மக்களின் காதல் வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, இந்த மக்களுக்கு தங்களின் காதல் உறவுகளை பொறுத்தவரை இந்த ஆண்டு கும்பராசி மக்களுக்கு சராசரியாக மற்றும் நல்ல விதமான பலன் சார்ந்த விளைவுகளை மற்றும் சிறந்ததாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. கும்பராசி மக்களுக்கு சில சூழ்நிலைகளில் மிகவும் சாதகமான நல்ல காதல் விளைவுகள் உங்களுக்கு சாத்தியமாகும். கும்பராசிக்கு 5ஆம் வீட்டின் அதிபதியான புதனின் சஞ்சாரம் ஆண்டின் பெரும்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் சுக்கிர பகவான் பொதுவாக காதல் உறவுகளின் கிரகம் என்பதால் அவர் தன் பயணத்தின் போது ஆண்டின் பெரும்பகுதி உங்களின் காதல் சார்ந்து உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வர முயற்சி செய்வார். இதனால் தங்களின் கிரக நிலைகள் படி எந்த ஒரு கிரகமும் இந்த ஆண்டு கணிசமான காலத்திற்கு 5ஆம் வீட்டை நேரடியாக பாதிக்காது என்பதால் உங்களின் காதல் வளமாகவும் நலமாகவும் இருக்கும் என்பது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகும். சில சோதிட அறிஞர்களும் வல்லுநர்களும் நம்பும் அல்லது கூற்றுப்படி ராகுவின் 5வது அம்ச பார்வைப்படி உங்களின் காதலில் பரஸ்பர அன்பற்ற நிலையின் காரணமாக காதலர்களுக்குள் சில நேரங்களில் அவநம்பிக்கை உருவாகி சில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க வேண்டி வரும். என்றாலும் இவையாவும் மே மாதத்துக்கு பிறகு கும்பராசி மக்கள் காதல் உறவில் குறிப்பிடத்தக்க நல்ல புரிதலும் முன்னேற்றமும் உருவாகும் என்று நம்பக்கூடிய சூழல் இருக்கிறது. காரணம், குரு பகவான் வியாழன் கும்பராசிக்கு 5வது வீட்டில் சஞ்சரிக்கும் நேரத்தில், அதாவது மே மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து மார்ச் இறுதி வரை, வருட இறுதி வரை காதல் உறவுகளில் நல்ல இணக்கத்தை அவர் ஊக்குவிப்பார். ஆக பொதுவாக 2025இல் கும்பராசியின் காதல் உறவுகளுக்கு நல்ல ஆண்டாக இருக்கும் என்று நாம் கூறலாம். அந்த பலன் சார்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய சூழலும் இருக்கிறது. உங்களின் காதல் உறவுகளுக்கு இந்த புது ஆண்டு சராசரியாகவோ அல்லது சராசரியை விட மேம்பட்டு சிறந்ததாக இருக்கும் என்றும் கருத முடியும். காரணம், சில சிக்கல்கள் அவ்வப்போது எழும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அது சனி ராகுவின் இடம்பெறுவதால் இருக்கலாம். இருப்பினும் யாவும் குரு பகவான் வியாழனின் ஆசீர்வாதத்துடன் நீங்கள் நல்ல சாதகமான காதலின் சூழ்நிலை அடைந்து மகிழ்ந்து வாழ்வீர்கள். கும்பராசி மக்கள் மே மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து மிகவும் நல்ல பலன்களை பெற அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால் பொதுவாக இந்த ஆண்டு கும்பராசி மக்களின் காதல் உறவுகளில் காதலின் செயல்பாடு அடிப்படையில் நல்லதொரு அந்யோன்யத்தை இவர்களது வாழ்வில் அனுபவிக்க முடியும் என்றும் கணிக்கப்படுகிறது. கும்பராசி மக்களின் திருமண வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பொதுவாக திருமண வயதை எட்டிய கும்பராசி மக்களும் திருமணம் செய்து கொள்ளும் முயற்சியில் இருப்பவர்களுக்கும் இந்த வருடம் பொதுவாக நல்ல பலன்களை பெறுவதற்குண்டான சூழல் இருக்கிறது என்பதால் இந்த ஆண்டின் 2ஆம் பாதியானது முதல் பாதியை விட மிக சிறந்த ஆண்டாக உங்களுக்கு இருக்கும். என்றாலும் முதல் பாதியை எதிர்மறையாகவோ அல்லது மோசமானதாகவோ இருக்கும் என்று கூறுவதற்கு இடமில்லை. எனினும் கும்பராசி மக்கள் நீங்கள் முயற்சி செய்தால், உள்ளார்ந்த அன்புடனும் ஆர்வத்துடன் நீங்கள் முயற்சி செய்தால் நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் தொடர்பான விவகாரங்களிலும் ஆண்டின் முதல் பாதியில் நல்லதொரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையலாம். இருப்பினும் மே மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து கும்பராசி மக்களின் திருமண விஷயம் யாவும் உண்மையில் கணிசமாக நலம் தருவதாகவும் தங்களுக்கு சாதகமாகவும் வளரும் என்றே தெரிகிறது. ஆகையால் இந்த ஆண்டு கும்பராசி மக்களின் திருமணம் தொடர்பான விஷயங்கள் சிறப்பாக நடக்கும் வகையில்
கிரக நிலையில் உங்களுக்கு ஒத்துழைப்புடன் செயல்பாட்டில் இருப்பார்கள். இந்த ஆண்டின் இரண்டாம் பாதி முதல் பாதியை விட மேலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களின் திருமண வாழ்க்கைக்கு சற்று பலவீனமாக இருப்பதால் நீங்கள் அவ்வாறு கருத இடம் உண்டு. இருப்பினும் அவையாவும் உங்களின் மன பிரமையே என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புது ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதம் வரை தங்களின் 7ஆம் வீட்டில் சனியின் அம்சப்பார்வை தாக்கத்தால் திருமணம் தொடர்பானவற்றில் புரிதலற்ற நிலையில் சில கருத்து மாறுபாடான பிரச்சனைகள் வரலாம். அதில் உண்மைத்தன்மை இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் பொதுவாக உங்களின் திருமண வாழ்வில் நல்ல நிலைமைகள் உருவாகி இருக்கும். இருப்பினும் அதன் பிறகு தங்களுக்கு 7ஆவது வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் காரணமாக சில முரண்பாடுகள் தோன்றக்கூடும். இந்த நேரத்தில் தம்பதிகள் மிகுந்த அன்புடனும் ஒருவரை ஒருவர் சார்ந்து புரிந்து கொள்வதும் ஒவ்வொருவரையும் கவனித்துக் கொள்வதும் அவசியம் என்பதை உங்களின் மனதில் ஆழமாக பதிய செய்யுங்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் தம்பதிகள் இருவரின் மன இயக்கம் மற்றும் உடல் இயக்க தேவைகளில் சங்கோஜமின்றி பழகவும் பேசவும் வேண்டும் என்று 2025ஆம் ஆண்டிற்கான கும்பராசி மக்களின் ஜாதக பலன் கூறுகிறது. இந்த ஆண்டு தங்களின் திருமணம் தொடர்பான தகவல்கள் பொதுவாக சாதகமாக இருந்தாலும் கும்பராசி மக்கள் தங்கள் மனைவியுடன் அல்லது காதலியுடன் அல்லது கணவருடன் இணக்கமாக இருக்க நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு குறிப்பிடத்தக்க பரஸ்பரமான செயல்பாடுகள் அன்பு சார்ந்த முயற்சிகளை உடனுக்குடன் எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கும்பராசி மக்களின் குடும்பம் மற்றும் குடும்ப வாழ்க்கை என்று பார்க்கும்போது பொதுவாக இந்த ஆண்டு கும்பராசி மக்களின் குடும்ப பிரச்சனைகள் என்று வரும்போது தங்கள் குடும்பத்தில் பரிமாறப்படும் தகவல்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்க வேண்டும். ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதம் வரை தங்களுக்கு 2வது வீட்டில் ராகு பகவான் கேதுவின் தாக்கத்தால் குடும்ப உறுப்பினரிடையே கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. இதனால் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் அவநம்பிக்கையை வெளிப்படுத்தவும் மற்றும் ஒருவரை ஒருவர் விமர்சிக்கவும் செய்வார்கள். ஆக இந்த எல்லா காரணங்களால் கும்பராசி மக்களின் குடும்ப உறவுகள் பலவீனமாக மாறும் சூழல் இருக்கிறது. இருப்பினும் மே மாதத்திற்கு பிறகு தங்களுக்கு 2ஆம் வீட்டில் ராகு கேதுவின் செல்வாக்கு இருப்பதாலும் அதற்குள் குறிப்பாக மார்ச் மாதத்திலிருந்து சனி பகவான் கும்பராசிக்கு அடுத்த வீடான மீனராசியில் அதாவது தன குடும்பஸ்தான வீட்டில் சஞ்சரிப்பார். இந்த மீதமுள்ள காலத்தில் சில பிரச்சனைகளுக்கு சனி பகவானும் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் இந்த வருடத்தில் கும்பராசி மக்கள் தங்களின் குடும்ப உறவுகளை கவனமாக அன்புடன் பராமரிக்க வேண்டும் என்பதை இது குறிக்கிறது. இந்த ஆண்டு தங்களின் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகளில் உங்களின் செயல்திறன் கலவையாகவோ அல்லது சீரற்றதோ இருக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆக கும்பராசி மக்களுக்கு குரு பகவான் வியாழனின் அமர்வு என்பது ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மே மாதத்தின் நடுப்பகுதி வரை 4வது வீட்டில் இருப்பார். 4வது வீட்டில் வியாழன் சஞ்சாரம் சாதகமாக இல்லாவிட்டாலும் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நல்லதொரு இணக்கம் இருக்கும் என்று நம்புவதில் தடை ஏதும் இல்லை. இருப்பினும் மார்ச் மாதத்தில் தொடங்கி சனியின் 3வது அம்ச பார்வை தங்களது 4வது வீட்டில் தொடங்கும். இது பின்னர் தொடர்ந்து நிகழும். இந்த ஆண்டு முழுவதும் மற்றும் அதற்கு பிறகும் தொடரக்கூடிய தன்மையில் மே மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு வியாழன் 4வது வீட்டிலிருந்து தனது பயணத்தை உங்களின் 5வது வீட்டிற்கு செல்வாக்கி உயர்த்துவார். அந்த நேரத்தில் சனி பகவானின் தாக்கம் அதிகமாக இருக்கும். இதன் விளைவாக அந்த நேரத்தில் குடும்பம் தொடர்பான பிரச்சனைகள் அதிகமாக மாறக்கூடிய சூழலும் இருக்கிறது. சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும். இந்த ஆண்டு கும்பராசி மக்களின் குடும்ப பிரச்சனைகளுக்கு பொதுவாக சாதகமற்றதாக இருந்தாலும் கும்பராசி மக்களின் குடும்ப விவகாரங்களில் இது மோசமானது என்பதை இது குறிக்கிறது.
இருப்பினும் இந்த 2 சூழ்நிலைகளிலும் எச்சரிக்கை தேவை என்றாலும் குரு பகவான் விழாவின் 9ஆம் பார்வை 10ஆம் பார்வை உங்களின் கும்பராசியில் இருப்பதால் எந்த அளவுக்கு பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மையே குடும்பத்தில் மிகும் என்பது நிதர்சனமான உண்மையாகும். கும்பராசி மக்களின் நிலம், சொத்து மற்றும் வாகனம் பற்றி பார்க்கும்போது பொதுவாக நிலம் மற்றும் கட்டிட விஷயங்கள் கும்பராசி மக்களுக்கு இந்த வருடம் மிகவும் சாதகமாக இருக்காது. சற்று கவனமுடனும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இது போன்ற சூழ்நிலையில் நிலம் மற்றும் கட்டிடம் தொடர்பான பணிகளை கவனமாக முடிப்பது இன்றியமையாததாக இருக்கும். நீங்கள் முதன்முறையாக ஒரு நிலம் அல்லது சொத்தை வாங்குகிறீர்கள் என்றால் அதை பற்றி விரிவான ஆலோசனை செய்வது அவசியமாகிறது. இந்த நேரத்தில் ஏதேனும் சர்ச்சை அல்லது சந்தேகத்துக்குரிய ஒப்பந்தங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு பொருத்தமற்றதாக இருக்காது. அதனால் நட்டமடைவீர்கள். இருப்பினும் நீங்கள் சொந்தமாக நிலம் மற்றும் அதில் ஒரு வீட்டை கட்ட விரும்பினால் உங்கள் நேரத்தை ஒதுக்கி நல்ல ஒரு திட்டத்துடன் முன்னேறுவதற்கு முன் தேவைப்படும் நிதி சார்ந்து திடமான திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து மார்ச் மாதத்திற்கு இடையில் இதை முன்னெடுத்துச் செல்வது தங்களுக்கு விரும்பத்தக்கதாக அமையும். காரணம், இது போன்ற வீடு கட்டும் வேலையில் சிறிது தாமதம் ஏற்படலாம் அல்லது சிறிது காலம் தள்ளி போடவும் வாய்ப்பு உண்டு. அதற்கு காரணம் போதுமான பணம் இல்லாமையால் ஏற்படும். ஆகவே பணத்தை தயார் செய்து கொண்டு நிலம் வாங்குவதிலேயோ வீடு கட்டுவதிலேயோ இறங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டின் பெரும்பகுதிக்கு சுக்கிரனின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. ஆகையால் நீங்கள் ஒரு வழக்கமான வாகனத்தை பெற்றால் உங்களால் முடிந்தவரை கடினமாக உழைத்தால் உங்கள் விருப்பம் நிறைவேறும். அதே நேரத்தில் உங்கள் பட்ஜெட்டை கணக்கிட்டு அதற்கு தகுந்தவாறு வாகனம் வாங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பட்ஜெட்டை மீறி வாகனங்கள் வாங்கி அவதிப்பட்டு அல்லல் பட வேண்டிய அவசியம் இல்லை. உணர்ந்து செயல்படுங்கள், யாவும் நலமாகும். 2025 கும்பராசிக்காரர்களுக்கான பரிகாரம் என்று பார்க்கும்போது 43 நாட்களுக்கு தினமும் உங்கள் வீட்டிலிருந்து கோயிலுக்கு செல்லும் பொழுது செருப்பு அணியாமல் வெறும் காலுடன் செல்லுங்கள். அது காலை நேரமாகவும் மாலை நேரமாக இருந்தால் உசிதமாக இருக்கும். உங்கள் உடலில் அல்லது கழுத்தில் வெள்ளி நகையை அணியுங்கள், அதனால் நன்மை மிகும். கும்பராசி மக்களுக்கு நல்ல நேரம் என்பது 2025 பல வழிகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த ஆண்டு வியாழன் மற்றும் சனியின் பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இலக்குகளை நெருங்க உதவும் என்றும் தெரிகிறது. கும்பராசி மக்களின் துக்கங்கள் என்பது கடந்த 2022-24ஆம் தேதி ஜனவரி மாதம் அன்று முதல் 7 சனி தாக்கம் ஆரம்பித்து வருகின்ற ஜூன் 3, 2027 என்று முடிவடைகிறது. அதற்கு பிறகு பிப்ரவரி 23, 2028 அன்று சனி நேரடியாக செல்லும் போது கும்பராசி மக்களுக்கு எல்லா தொல்லைகளிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் என்று நம்பலாம். 2025ஆம் ஆண்டு மே மாதத்தில் நடைபெறும் குரு பகவான் வியாழனின் பயிற்சியை தொடர்ந்து கும்பராசி மக்களுக்கு நல்ல அதிர்ஷ்ட காலம் கிடைக்கும், நம்பிக்கையுடன் வாழலாம். இந்நிலையில் கும்பராசி மக்களுக்கு வருகின்ற 2025ஆம் ஆண்டு புது வருடத்தில் பொறுமையும் நிதானமும் புத்திசாலித்தனமும் அவசியமாக தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். எதிலும் அதிக ஆசையை வைக்காதீர்கள், அது உங்களுக்கு மனச்சோர்வையும் மன அழுத்தத்தையும் உருவாக்கும். ஆகவே வருவதை வரவேற்று அதில் இனிமைக்கான முயற்சி செய்யுங்கள். இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் நண்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரான ஐஸ்வர்யனை பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் முன்னோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம், நன்றி.